சிறுமைப்பட்ட இடத்திலே மேன்மைப்படுத்தப்படுவீங்க. நீங்க கடன் வாங்கி கடன்காரங்களா இப்ப வேதனையோடு வந்திருக்கீங்கல்ல, கடன் கொடுக்கிறவளாய் ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு தான் சிலுவையில இத்தனை பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அவங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க, ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க, மகிழ்ச்சியோடு திரும்பி போனாங்க, பயந்துகிட்டே போனாங்க. சூழ்நிலை கர்த்தர் மாற்றி விட்டார். அதே இடத்திலேயே, அதே வீட்டுல, அதே மக்கள் மத்தியில கர்த்தர் மறுபடியும் இழந்து போனதை திரும்ப கொடுத்து ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி விட்டார். சிறுமைப்பட்டு போனவளுக்கு அடைக்கலாம். உங்க வாழ்க்கையில சிறுமைப்பட்டு இனி வாழ முடியாது, அவ்வளவுதான், தற்கொலை என்னெல்லாம் பண்ணாருங்க, அதெல்லாம் முடிவு. இதெல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனால சிறுமைப்பட்டு போயிட்டு வாழ முடியாதுன்னு நினைக்காதங்க. இந்த சிறுமையை நன்மையாய் மாற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அதுக்குதான் அவர் சிலுவையில சிறுமைப்பட்டவராய் தொங்கினார். அவரை சிறுமைப்படுத்தினாங்கல்ல, வஸ்திரத்தை உரிந்து பரிகாசம் பண்ணி அடித்து கேவலப்படுத்தி தெரு இழுத்துட்டு போய் எவ்வளவு சிறுமைப்படுத்தினாங்க. அதெல்லாம் அவர் சகித்து கொண்டாரு. ஏன்? உனக்காக.